ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான கொனான் த பார்பேரியன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். மார்க்கஸ் நிஸ்பெல் டைரக்ட் படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 53 minutes இருக்கு. 1982ல ஒரு அர்னால்டு மூவியா வெளியான கொனான் த பார்பேரியன் என்னன்னு பார்த்துடலாம். ஆர்கியான் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் அணிகிறவங்களுக்கு உலகமே அடிப்பணியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் இருக்கு. அதனால இது ஒவ்வொரு பார்பேரிக் ட்ரைப் கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. கலார்சிம் அப்படிங்கிற ஒரு வார்லார்ட் பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்ட அந்த கொனான் அப்படிங்கிறவர் இருந்த ஒரு ட்ரைப் வச்சிருந்த அந்த மாஸ்க் உடைய ஒரு பகுதியை அடையறதுக்காக அந்த மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டு அந்த அர்னால்ட் படங்களுடைய ரீமேக் பாத்தீங்கன்னா சரியா போகல அப்படின்றதுதான் உண்மை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்னால்டுடைய படங்களை எடுத்துட்டா இருக்கும். இப்ப ரீமேக் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பிசிக் மட்டும் நல்லா இருந்தா போதும், அவங்க அர்னால்டுடைய படத்தை வந்து ரீமேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எப்படியும் மிஸ்ஸிங்கா இருக்கு. அதுதான் இந்த படங்கள் தோக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. ஜேசன் மோமோ பாத்தீங்களா, ஆக்ஷன் கோரியோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மொத்த படமே எடுத்துட்டீங்கன்னா வில்லன் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா 2011க்கு அந்த படத்துக்கு டீசென்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் அர்னால்ட் படத்துடைய இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. கொனான் த பார்பேரியன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.